ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தைக்கு ஸ்ரீவைகுண்டம், ஏரல், திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் ஆடுகளை விலைக்கு வாங்க வந்திருந்தனர். சந்தையில் தோராயமாக 10 கிலோ முதல் 12 கிலோ வரை உள்ள வெள்ளாடு 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. அதிகாலை துவங்கிய இந்த ஆட்டுச்சந்தையில் 50 லட்சத்திற்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் வின்னர் மல்டிமியூரல் அகாடமி, தற்காப்பு கலை பன்னாட்டு பயிற்சி பள்ளி மற்றும் ரெங்கநாயகி கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை உள்ளிட்டவை இணைந்து நடத்தும் சிலம்பம் அரங்கேற்றம் மற்றும் மாராயப்பட்டைகள் வழங்கும் விழா தஞ்சை அன்னை சத்யா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. தஞ்சாவூர் சிலம்ப சங்க செயலாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுப்ரீம் கிராண்ட் மாஸ்டர் அருணாச்சலம், ஸ்டார்லயன் கல்வி நிறுவன முதல்வர் மில்டன் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் மாராயப்பட்டைகளை வழங்கினர். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாள்வீச்சு, ஒற்றை வாள், இரட்டை வாள், சுருள் வீச்சு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை செய்து காட்டி தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் இந்தியா கூட்டணி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பு செயலாளர் மைதீன்கான் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவடியப்பன் கலந்து கொண்டு இந்திய கூட்டணி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நெல்லை எம்பி ஞானதிரவியம், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புறநகர மாவட்ட செயலாளர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் முக்கிய சாலையான மவுண்ட் ரோடு அரசு மருத்துவமனை சாலை வளைவு, குன்னூர் உதகை தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட சாலைகளில் இளைஞர்கள் சிலர் சாகசத்தில் ஈடுபடுகின்றனர். மேலும் வண்டிச்சோலை மகளிர் கல்லூரி சாலையின் மாணவிகள் பேருந்திற்காக காத்திருக்கும் வேளையில் இருசக்கர வாகனத்தில் முன் சக்கரங்களை தூக்கியவாறு சாகசத்தில் ஈடுபடுவதோடு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றனர். எனவே இதுபோன்ற சாகசத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் இளைஞர்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கொண்டமநாயக்கன்பட்டி ஆதிதிராவிடர் காலனி காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி மச்சக்காளை. இவருக்கு சத்யா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் மச்சக்காளை மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த மச்சக்காளை வீட்டில் மனைவி இல்லாததால் அக்கம்பக்கத்தில் தேடினார். அப்போது தாய் வீட்டிற்கு சத்யா சென்றதை அறிந்து அங்கு சென்ற மச்சக்காளைக்கும் சத்யாவிற்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மச்சக்காளை அரிவாள் மடையை எடுத்து மனைவி சத்யாவை கழுத்தை எறுத்து கொலை செய்ய முயன்றார். இதனையடுத்து சத்யாவின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் சத்யாவை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மச்சக்காளையை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1823 கோடி ரூபாய் வரி மற்றும் அபராதம் செலுத்தக் கோரி காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அக்கட்சியினர் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரது புகைப்படங்களை கையில் ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் அவர்களின் படங்களை தீயிட்டு கொளுத்திய காங்கிரஸ் கட்சியினர் பாஜக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே வாகைக்குளம் சுங்கச்சாவடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது செல்வகுமார் என்பவர் வந்த காரை சோதனை செய்ததில் காரில் 1 லட்சம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது. மேலும் இந்த பணத்தை புதுக்கோட்டை தனியார் பைனான்ஸ் அலுவலகத்தில் இருந்து தெய்வசெயல்புரத்தில் உள்ள தனியார் பைனான்ஸ் அலுவலகத்திற்கு கொண்டு செல்வதாக செல்வகுமார் தெரிவித்தார். ஆனால் இந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து ஒட்டப்பிடாரம் துணை வட்டாட்சியர் சுடலைமாறனிடம் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டம் வீரராக்கியம் பகுதியில் அதிமுக சார்பில் இன்று காலை 7 மணி அளவில் பிரச்சாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 9 மணி வரை அதிமுக வேட்பாளர் தங்கவேல் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. அதன் பின்னர் வேட்பாளர் இன்றி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மட்டும் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர். பின்னர் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அங்கிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் தாம்பூல தட்டுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்களுக்கு தலா 50 ரூபாயை அதிமுகவினர் வழங்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தரணி வேந்தனை ஆதரித்து சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், வளத்தி, பெருவள்ளூர், சாத்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாத்தம்பாடி கிராமத்தில் உள்ள தேநீர் கடையில் பொதுமக்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மோடி ஆட்சி அதிகாரத்தை வைத்து எல்லாரையும் ஹிட்லரைப் போல் மிரட்டுகிறார் என்றும், ஹிட்லருக்கு ஏற்பட்ட நிலை மோடிக்கும் ஏற்படும் என்றும் காட்டமாக விமர்சித்தார். இந்த பிரச்சாரத்தில் விசிக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் நன்மாறன், செஞ்சி தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் செஞ்சி அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கடைவீதி பகுதியில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட இப்பேரணியை வட்டாட்சியர் சிவகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் தேர்தல் அதிகாரி வேல்மணி, பேரூராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் மற்றும் வருவாய்த்துறை பேரூராட்சி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு காட்டுமன்னார் கோவில் கடைவீதி பகுதி வழியாக லால்பேட்டை வரை சென்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக திமுகவினர் மாநகர பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் மற்றும் திமுகவினர் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க வந்த பொதுமக்கள் மற்றும் மீனவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பெண்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையை வழங்கியும் வாக்கு சேகரித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மதுரையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சங்கீதா கலந்து கொண்டு அலுவலர்களுடன் இருந்து இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றார். இருசக்கர வாகன பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி மாட்டுத்தாவடி பேருந்து நிலையம் வழியாக புத்தக்கடை வேளாண்மை கல்லூரி வரை சென்று நிறைவடைந்தது. இந்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் மோனிகா ராணா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் உள்ளிட்ட அலுவலர்கள், காவல்துறையினர் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் இருந்து இளையான்குடி மானாமதுரை சந்திப்பு சாலையில் அம்பேத்கர் சிலையும் அதன் அருகே காவல்துறையினர் சோதனைச் சாவடியும் அமைந்துள்ளது. இந்நிலையில் அம்பேத்கர் சிலையின் அடிப்பகுதியில் உள்ள கல்வெட்டில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மாட்டுச்சாணத்தை வீசி சென்றுள்ளனர். அதை பார்த்து அப்பகுதி இளைஞர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அப்பகுதியில் உள்ள சாணத்தை தண்ணீர் வைத்து அகற்றினர். பின்னர் கல்வெட்டின் மீது மாட்டு சாணத்தை ஊற்றிய மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனைச் சாவடியர்கள் அமைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலை அடிப்பகுதியில் மாட்டுச்சாணம் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துவை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். இதனையொட்டி அதிமுக மற்றும் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்ட மேடை அமைத்து பல்வேறு பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக அதிமுக மற்றும் தேமுதிக கட்சியினர் கொடிகளை கட்டியுள்ளனர். இந்நிலையில் அதிமுக கட்சியினர் சாலைகள் ஓரம் கொடிக்கம்பங்கள் அமைக்க முறையான அனுமதி பெறவில்லை என கூறி அதனை அகற்ற மாவட்ட தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டார். அதன் பெயரில் சாலை ஓரம் நடப்பட்டு இருந்த கொடிக்கம்பங்களை காவல்துறையினர் பாதுகாப்புடன் தேர்தல் அலுவலர்கள் அகற்றினர். 1823 கோடி ரூபாய் வரி மற்றும் அபராதம் செலுத்தக் கோரி காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியலூர் காமராஜர் சிலை அருகில் காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பொய் வழக்கு போடாதே, ஏவி விடாதே, ஏவி விடாதே, அமலாக்கத்துறையை ஏவி விடாதே. பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கை துணை போகாதே, துணை போகாதே, மோடி அரசுக்கு துணை போகாதே. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், மோடி அரசை கண்டிக்கின்றோம்.
சிவகங்கை மாவட்டம் பாகனேரி அருகே நகரம்பட்டியில் துணை வட்டாட்சியர் சங்கர் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து பாகனேரியைச் சேர்ந்த பிரபு பாண்டி என்பவரை சோதனை செய்ததில் அவர் கொண்டு வந்த கைப்பையில் 1,10,400 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்து நிலையான கண்காணிப்பு குழுவினர் அதனை சிவகங்கை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் எஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் தனது நண்பர்களுடன் மரப்பாலம் புன்னம்புழா பகுதியில் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து சக நண்பர்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மணிகண்டனை 7 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ரயில்வே பீட்டர் சாலையில் திமுக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தங்கவேலு, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்.